மாணவர்களுக்கு வணக்கம். வீடியோ பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எப்படி 15 மார்க் ஒரே வீடியோவில் கிடைக்கும் அப்படின்னா, வினைமரபு, ஒளிமரபு, வாழ்விட மரபு, இளமைப்பெயர், தொகை மரபு, மரங்களின் தொகுப்பு, மருவுப்பெயர், ஆகுப்பெயர், இது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். அதுவும் எதுக்கு இவ்வளவு மொத்தமாக சேர்த்து ஒன்றா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது எல்லாமே தொகுத்து யாருமே கொடுக்கல. இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்லேயே யாருமே இது ஃபுல்லாத்தையும் தொகுத்து கொடுத்ததே இல்லை. எக்ஸாமில் ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காக நிறைய புக்ஸ்லேருந்து தொகுத்து மொத்தமாக்கி நாங்கள் இதை வீடியோவில் கொடுக்குறோம். எல்லாருமே இதை பார்த்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே பார்த்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. தனிப்பட்ட ஒரு நோட்டு போட்டு வெறும் எழுதி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னது எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒளிமரபு பற்றி பார்க்கலாம். ஒளிமரபில் மொத்தம் இதில் 23 விலங்குகள் இருக்குது. நமக்கு எப்போவுமே 1, 2, 3ன்னு தான் நம்ம படிச்சிருப்போம். ஒரு 4-5 விலங்குகள் தான் படிச்சிருப்போம். ஒரு 2-3 பறவை தான் படிச்சிருப்போம். ஆனால் 23 தொகுத்து கொடுத்துருக்கோம். நல்லா பாருங்கள். முதல்ல குரங்கு அலப்பும், 2 குயில் கூவும், 3 ஆடு கத்தும், 4 சிங்கம் கர்ஜிக்கும்னு சொல்லலாம், இல்லைன்னா முழங்கும்னு சொல்லலாம். அடுத்து 5 நாய் குரைக்கும், 6 புலி உருமும், 7 யானை பிளிரும், 8 மயில் அகவும், 9 பாம்பு சீரும், 10 கிளி பேசும்னு சொல்லலாம், இல்லைன்னா கொஞ்சம்னு சொல்லலாம், 11 கூகை குளரும், 12 நரி ஊளையிடும், 13 காகம் கரையும். அடுத்து குதிரை 14வது குதிரை கனைக்கும், 15 ஆந்தை அலறும், 16 கழுதை கத்தும், 17 எருது எக்காலமிடும், 18 பூனை சீரும். நல்லா பார்த்துக்கோங்க. பாம்பு கேட்டாலும் பூனை கேட்டாலும் ரெண்டுக்குமே சீரும் அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து வண்டு முரளும், புறா குணுகும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும். அப்போ குயில் கூவும், சேவலும் கூவும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு எலி கீச்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினைமரபு. வினை அப்படின்னா என்னென்னா செயல். ஏதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கான எப்படி பேசணும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தை இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1வது சோறு உண், 2 தண்ணீர் குடி, 3 பூ கொய், 4 முறுக்கு தின், 5 பால் பருகு, 6 இலை பறி. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, பூவை கொய்யணும், இலையை பறிக்கணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோன்னா பூ பறிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பூவை பறிக்காதீர் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே தப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சுவர் எழுப்பு, அடுத்து கூடை முடை, அடுத்து பானை வனை, அடுத்து 10 மாத்திரை விழுங்கு, அடுத்து ஆடை நெய். சரிங்களா? ஆடையை நெய்தான் அப்படி சொல்லுவோம். ஆடை நெய். அம்பு எய்னா எய்துதல் செலுத்துதல் அந்த மாதிரி அர்த்தம். ஆப்பம் தின். அப்போ முறுக்கு தின் தான் வரும், ஆப்பம் தின் தான் வரும். அடுத்து நெல் தூற்று. அடுத்து நீர் பாய்ச்சு. காய்கறி அரி அப்படின்னா காய்கறியை வெட்டுன்னு சொல்லக்கூடாது, அரிதல். காய்கறியை வெட்டுதல், அரிதல், அரி. களை பறி, பாட்டு பாடு, பழம் தின். அப்போ எதற்கெல்லாம் தின் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பழம், அப்பம், முறுக்கு, இது எல்லாத்துக்குமே தின் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அடுத்து மலர் கொய். சில இதில் பூன்னு கொடுக்குறாங்க, இல்லைன்னா மலர்னு கொடுக்குறாங்க. எப்படி கொடுத்தாலும் கொய் அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். அடுத்து தயிர் கடை, கோலம் இடு, படம் வரை, தீ மூட்டு,
அடுத்து விளக்கு ஏற்று. அடுத்து கூரை வேய். அடுத்து கவிதை இயற்று. உமி கருக்கு. ஓவியம் புனை. அதான் வந்து ஓவியம் புனைந்தான் அப்படி சொல்லுவோம். வரைந்தான்னு சொல்லக்கூடாது, புனைந்தான் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். படம் தான் வரையணும், ஓவியம் வந்து என்னது புனை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. படம்னு கொடுத்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வரைன்னு எழுதிருங்க. ஓவியம்னு கேட்டாங்கன்னா புனைந்தான் அப்படின்னே போட்டுருங்க. செய்யுள்னா இயற்று, மரம் வெட்டு. சரிங்களா? இதுதான் 31 வினை மரபு பெயர்கள் சொல்லியிருக்கோம். இது கண்டிப்பாக கேள்வியில் கேட்பாங்க. குறைந்தது 2வது, இதுலேருந்து 2வது கேட்பாங்க. ஒளிமரபுலேருந்தும் அதே மாதிரி தான், ஒவ்வொன்றிலேருந்து 2, 3ன்னு கேட்பாங்க. அதனால் இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாழ்விட மரபு. ஒன்று வந்து இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் இதுவும் வந்து பழைய கொஸ்டின்ஸில் வந்து அதிகமாக இடம்பெற்றிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், என்ன பண்ணுறாங்கன்னா பழைய கேள்விகளில் உள்ள பழைய புத்தகத்தில் உள்ள வினாக்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம பயன்படுது. அப்போது இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து கரையான் புற்று. அடுத்து மாட்டு தொழுவம். அடுத்து கோழி பண்ணை. சிலந்தி வலை. நண்டு வலை. இது ரெண்டுக்குமே வந்து லகர லகரம் மாற்றுறாங்க, இது பார்த்துக்கோங்க. அடுத்து ஆட்டு பட்டி. சரி, ஆடுக்கு பட்டின்னு சொல்லுவோம், ஆட்டுப்பட்டின்னு நம்ம சேர்த்து சொல்லுவோம். அடுத்து குதிரை கொட்டில். குருவி கூடு. எலி வலை. நண்டு வலை தான், எலிக்கும் வலை தான் அப்படின்னு பார்க்குறோம். யானை கூடம். இது ரொம்ப முக்கியமானது, இது நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். யானை கூடம். வாத்து பண்ணை. இவ்வளோதான், ரொம்ப கம்மி தான், 11 தான் வாழ்விட மரபு. அடுத்து தொகை மரபு பார்த்துடலாம். ஒன்று வந்து இந்த தொகை மரபுனா கூட்டமாக இருக்கிறது வந்து தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மக்கள் கூட்டமாக இருந்தால் அது வந்து தொகைன்னு சொல்லுவோம், அதாவது கூட்டம் அப்படி சொல்கிறது. ரெண்டாவது ஒரு ஒரு பசு கூட்டமாக இருந்துச்சுன்னா அது வந்து நிறைன்னு சொல்லுவோம், ஆ நிறைன்னு சொல்லுவோம். ஆ அப்படின்னா பசுன்னு அர்த்தம், அதான் ஆ நிறை. அடுத்து ஆடு அந்த மாதிரி கூடமாக இருந்துச்சுன்னா மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆடு வந்து நிறைய கூடி இருந்துச்சுன்னா அது பேர் மந்தை. அடுத்து திராட்சை நிறைய இருந்துச்சு அப்படின்னா குலைன்னு சொல்லுவோம். மாடு நிறைய இருந்துச்சு அப்படின்னா மந்தைன்னு தான் சொல்கிறோம். ஆடுக்கும் மந்தை தான், மாடுக்கும் மந்தை தான். அடுத்து கல் நிறைய இருந்துச்சு அப்படின்னா குவியல். சாவியெல்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கொத்து. அடுத்து வைக்கோல் எல்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா போர். யானை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கூட்டம். அடுத்து வந்து விறகு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டு. அப்புறம் வந்து சுள்ளி. விறகு விட சுள்ளிங்கிறது ரொம்ப சின்ன குச்சியாக இருக்கும், அது சுள்ளி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து கற்றை அப்படின்னு சொல்கிறோம். நிறையா இருந்துச்சுன்னா கற்றை. வீரர்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது வந்து படை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வேலம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது காடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து ஒரு 13 பெயர்கள் இருக்குது. இதுதான் தொகை மரபு. மொத்தமாகவே இந்த 13 மட்டும்தான் தொகை மரபில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மரங்களின் தொகுப்பு. முதல்ல வந்து ஆலம் காடு. ஆலமரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது காடு அப்படின்னு சொல்கிறோம். கம்பு அப்படிங்கிறத வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல அதிகமாக இருந்துச்சுன்னா கொல்லை அப்படின்னு சொல்கிறோம். சோளம் அப்படிங்கிறது கொல்லை தான், கம்பு கொல்லை, சோள கொல்லை தான். அடுத்து பூ நிறையா இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல நிறையா பூச்செடியாக இருந்துச்சுன்னா அது தோட்டம். தேயிலை அதிகமாக இருந்துச்சுன்னா அது பெரும் தோட்டம் தான். தென்னையும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து தோப்பு அப்படிங்கிறோம். சரியா? தென்னைக்கு வந்து தோப்பு. பூவுக்கும் தேயிலைக்கும் வந்து தோட்டம்னு சொன்னோம், தென்னைக்கு வந்து தோப்புன்னு சொல்கிறோம். அது மாதிரி சவுக்கு அப்படிங்கிறதுக்கும் தோப்பு தான், பனை அப்படிங்கிறதுக்கும் தோப்பு தான். இதுதான் மரங்களின் தொகுப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொரு மரங்களும் அது நிறையா இருந்துச்சுன்னா அதை பொறுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது இளமை பெயர்கள். இந்த இளமை பெயர்கள் வந்து ஒவ்வொரு விலங்குகள் நிறைய இருக்குது. அந்த விலங்குகளோட குட்டிகளுக்கு வந்து எல்லாமே வந்து குட்டின்னே சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ யானைக்குட்டி, அப்புறம் பூனைக்குட்டின்னு ஒவ்வொன்றுக்கும் எனது குட்டின்னே சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய பேர் இருக்குது. குளவின்னு இருக்குது, கன்றுன்னு இருக்குது, பரல்னு இருக்குது, குருளைன்னு இருக்குது, பார்ப்பு அப்படின்னு இருக்குது. அப்போ எதுக்கு எது சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு பேர் இருக்குது.
இது யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தமிழில் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. சரிங்களா, அதுதான் பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம வந்து தொல்காப்பியம் நூல்லேருந்து எடுத்து எழுதியிருக்கிறோம். இதுவும் நிறைய யூடியூப் சேனலில் கிடையாது. இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நாய் அப்படிங்கிறது வந்து நாயோட இளமை பெயரை வந்து நாய் குருளைன்னு சொல்லலாம், இல்லைன்னா நாய் குட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா நாய் பரல்னு சொல்லலாம். அப்போ 3 சொல்லலாம். நாய் குருளை, குட்டி, நாய் பரல் 3மே சொல்லலாம். நம்ம இப்போது சென்டரில் உள்ள நாய்க்குட்டி மட்டும் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ குரங்கு என்னன்னு சொல்லுவோன்னா, குரங்குக்கு நிறைய இருக்குது. குரங்கு குட்டி, குரங்கு மகவு, குரங்கு பிள்ளை, குரங்கு பரல், குரங்கு பார்ப்பு, மொத்தம் 5 இருக்குது. குட்டி, மகவு, பிள்ளை, பரல், பார்ப்பு. அடுத்து எருமை. எருமை என்னன்னு சொல்லலாம்? எருமையோட இளமை காலத்து பேர் வந்து எருமை கன்று. எருமை கன்றுன்னு நம்ம கன்றுன்னு தான் சொல்லுவோம். இப்போவும் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று எருமை குளவி. குளவி அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். இந்த சிறப்புலகரம் வந்துச்சுன்னா குளவி. சரிங்களா, இதுக்கு வந்து பொதுலகரம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கொற்ற குளவின்னு அர்த்தம். இது வந்து குளவினா குழந்தைங்கிற அர்த்தத்தில் வருது. அடுத்து புலி. புலிங்கிறது புலி குருளை, புலி குட்டி, புலி பரல், புலி பிள்ளை. சரிங்களா, புலி வந்து என்னெல்லாம் குருளைன்னு சொல்கிறோம், குட்டின்னு சொல்கிறோம், பரல்னு சொல்கிறோம், பிள்ளைன்னு கூட சொல்லலாம். அடுத்து கரடி வந்து கரடி கன்றுன்னு தான் சொல்லணும். கரடி குட்டின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கரடி கன்று. ஒட்டகத்துக்கு ஒட்டக கன்று. குதிரைக்கு குதிரை மறின்னு சொல்லணும், இல்லைன்னா குதிரை கன்றுன்னு சொல்லணும். அடுத்து கழுதையை வந்து கழுதை கன்றுன்னு சொல்லணும். பசுக்கு வந்து பசு கன்று, இல்லைன்னா பசு குளவி. சரிங்களா, யானைக்கு யானை கன்று, இல்லைன்னா யானை குளவி. பன்றிக்கு பன்றி குருளை, இல்லைனா பன்றி குட்டி, இல்லைனா பன்றி பிள்ளை. நம்ம பன்றி குட்டி வந்து இப்போ வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்து எலிக்கு வந்து எலி குட்டி, இல்லைனா எலி பரல். அடுத்து முயலுக்கு வந்து முயல் குருளை, இல்லைனா முயல் குட்டி, இல்லை அப்படின்னா முயல் பரல், இல்லை அப்படின்னா முயல் பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம். குருளை, குட்டி, பரல், பிள்ளை. சரிங்களா, இது எல்லாமே முயலை குறிக்கும் இளமை காலத்து பெயர்கள் அப்படின்னு பார்க்குறோம். நரி அப்படின்னு பார்க்கும்போது நரி குருளை, நரி குட்டி, நரி பரல், நரி பிள்ளை. ஆமைக்கு வந்து பார்ப்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா பிள்ளை. ஆமை பார்ப்பு, ஆமை பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். உடும்புக்கும் அதே மாதிரி தான், உடும்பு பார்ப்பு, இல்லைன்னா உடும்பு பிள்ளை. பறவைக்கும் நிறைய பறவைகளுக்கு காக்கை இருக்குது, கொக்கு, எல்லாத்துக்குமே வந்து பொதுவாக சொல்லியிருக்காங்க. ஒன்று பிள்ளைன்னு சொல்லலாம், இல்லைன்னா பார்ப்புன்னு சொல்லலாம். அடுத்து வெருவு. வெருவுங்கிறது என்னென்னா காட்டுப்பூனைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, வெருவு அப்படி சொல்லுவாங்க. இல்லைனா புனுகு பூனைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் இந்த கோவை சரலா காமெடிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. புனுகு பூனை பிரியாணிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த புனுகு பூனை இதுதான் வெருவுன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து இதோட இளமை காலத்து பேர் வந்து வெருவு குட்டி, இல்லைன்னா வெருகு பரல். அடுத்து அணில். அணில் குட்டின்னு சொல்லணும், இல்லைனா அணில் பரல். அணிலுக்கு அணில் குட்டின்னு சொல்லணும், இல்லைனா அணில் பரல்னு சொல்லணும். அடுத்து மூங்கா. இந்த மூங்கானா என்னென்னா கீரிப்பிள்ளை இருக்குது தெரியுமா? கீரிப்பிள்ளையிலே ஒரு வெரைட்டி, அதான் மூங்கா. இதோட இளமை காலத்து பேர் வந்து அதில் வந்து மூங்கா குட்டின்னு சொல்லணும், இல்லை மூங்கா பரல்னு சொல்லணும். அடுத்து மக்கள். ஒரு மனுஷன் பெற்று போடுற குட்டி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா குளவின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா மகவுன்னு சொல்கிறாங்க. அப்போ மனுஷங்களோட குழந்தைகளை வந்து குளவினா குழந்தைன்னு தான் அர்த்தம், இல்லைன்னா மகவுன்னு சொல்லலாம். சரிங்களா, இது எல்லாமே வந்து இளமை காலத்து பெயர்கள். விலங்கு, பறவையிலேருந்து மனுஷன் வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு. இது ஃபுல்லாமே வந்து போன குரூப் 4 வரைக்கும் கேட்ட கேள்விகள் தான். இதை தாண்டிலாம் கேட்கவே மாட்டாங்க. எல்லாமே தொல்காப்பியர் வழிப்படி எல்லாமே சொல்லிட்டோம். அடுத்து மரபு பெயர்கள் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 112 கிட்ட இருக்குது. வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து மணப்பாறை அப்படிங்கிறத மணவைன்னு சொல்லலாம். மரபு பெயர் மணவை. விருதுநகர விருதைன்னு சொல்லலாம். விருதுநகர விருதை. பரமக்குடி அப்படிங்கிறத பரம்பைன்னு சொல்லலாம். பரம்பை. சங்கரன் கோயில் அப்படிங்கிறத சங்கைன்னு சொல்கிறோம். சங்கரன் கோயில் அப்படிங்கிறத சங்கை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அம்பா சமுத்திரம் அப்படிங்கிறத
அம்பைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பழங்காலத்து பேர் ஒன்று இருக்குது, இளங்கோக்குடி அப்படிங்கிறாங்க. அம்பாசமுத்திரம் அம்பைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இளங்கோக்குடி. இந்த இளங்கோக்குடியை பற்றி நம்ம ஐயனார் குளம் கல்வெட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் கூட பார்த்துருப்பீங்க. அடுத்து அறந்தாங்கி அப்படிங்கிறத அறந்தைன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். அறந்தாங்கி அப்படிங்கிறத அறந்தைன்னு சொல்லுவோம். அலங்காநல்லூர் அப்படிங்கிறத அலங்கை. அறந்தை வேற, இது அலங்கை. அலங்கை இங்கை அலங்கை. சிங்காநல்லூரை சிங்கைன்னு சொல்லுவோம். சிங்காநல்லூர் சிங்கை. அப்போ மயிலாடுதுறையை வந்து மயூரம் இல்லைன்னா மாயவரம் அப்படின்னு சொல்லுவோம். மாயவரம் தான் இப்போ மயூரம்னு மாறிடுச்சு, ஒவ்வொரு பேராக மாறிடுச்சு. அடுத்து சேந்த மங்கலம் அப்படிங்கிறத சேந்தை அப்படின்னு சொல்லுவோம். சேந்தை. அடுத்து திருவண்ணாமலை அப்படிங்கிறத அருணைன்னு சொல்லுவோம். அருணை. கருந்தட்டை குடி அப்படிங்கிறத கரந்தை அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கருந்தட்டாங்குடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து அது வந்து கரிவலம் வந்த நல்லூர் அப்படிங்கிறத கருவைன்னு சொல்லுவோம். கருவை. ராமநாதபுரத்தை வந்து முகவைன்னு சொல்லுவாங்க. முகவை. நாகர்கோயிலை வந்து நாஞ்சில். நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க. நாஞ்சில். திருத்தணியை வந்து தணிகைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குன்றத்தோராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. தணிகை இல்லைன்னா குன்றத்தோராடல். இந்த குன்றத்தோராடல் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, இது 6 படை வீடுகளை பற்றி அப்போமே வந்து திருமுருகாற்றுப்படையில் சொல்லியிருக்காங்க. 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படையில் சொல்லியிருக்காங்க. உசிலம்பட்டியை வந்து உசிலைன்னு சொல்லுவோம். காஞ்சிபுரத்தை வந்து கச்சின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காஞ்சின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. பாளையங்கோட்டையை வந்து பாளை அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீவைகுண்டத்தை ஸ்ரீவை, ஷார்ட்டாகவே வந்து ஸ்ரீவை அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறத வந்து ஸ்ரீவி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சிதம்பரம் அப்படிங்கிறத வந்து திருச்சிற்றம்பலம், இல்லை அப்படின்னா தில்லைன்னு சொல்லுவாங்க. தில்லைவனம்னு சொல்லுவாங்க. அந்த தில்லைவனம் அப்படின்னா என்னென்னா, வனம்னா காடுன்னு தெரியும். தில்லை மரங்கள் அதிகமாக இருந்தனால சிதம்பரத்தை அந்த காலத்தை தில்லைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சேதுராயன் புத்தூர் அப்படிங்கிறத சேராத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சேதுராயன் புத்தூர் அப்படிங்கிறத சேராத்து. திருக்குருகூர் அப்படிங்கிறத குருகை, இல்லைன்னா குருகூர், இல்லைன்னா ஆழ்வார் திருநகரி. இது நம்மாழ்வார் பிறந்த ஊர். நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா இந்த வழியாக தான் போவீங்க. ஒரு முக்கியமான ஸ்தலம் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து உறையூர் அப்படிங்கிறது வந்து கோழியூர், இல்லைன்னா உரந்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பூந்தமல்லி அப்படிங்கிறது பூவிருந்த வள்ளி அப்படிங்கிறது தான் முன்னாடி உள்ள மறு பெயர். வானவன் மாதேவி அப்படிங்கிறத மானாம்பதி அப்படி சொல்கிறாங்க. சோழநாடு அப்படிங்கிறது சோநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோநாடு. பழைய காலத்து கல்வெட்டுலாம் சோநாடுன்னு தான் இருக்கும். பைம்பொழில் அப்படிங்கிறத பம்பொழி அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம். பண்பொழில் அப்படிங்கிறத பைம்பொழில் தான் பண்பொழில்னு இருந்துச்சு, அடுத்து பம்புலி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது எந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திருமலை கோயில்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான கோயில், தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் இந்த கோயில் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த பண்பொழில் புஷ்பா படம் கூட அங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து தேவக்கோட்டை. தேவக்கோட்டை வந்து தேவோட்டை அப்படிம்பாங்க. தேவோட்டை. அடுத்து வந்து புதுக்கோட்டை அப்படிங்கிறது புதுகை அப்படின்னு சொல்லுவோம். தஞ்சாவூரை தஞ்சை இல்லைன்னா தன்செய்யூர். தஞ்சை இல்லைன்னா தன்செய்யூர். அடுத்து திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது வந்து திருச்சி அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு தெரிஞ்சதான். உதகை மண்டலத்தை உதகை இல்லைன்னா ஊட்டி, இல்லைன்னா ஒத்தகமந்து. கோவை அப்படிங்கிறது கோவன்புத்தூர் இல்லைன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவோம். நாகப்பட்டினத்தை நாகை அப்படின்னு சொல்லுவோம். புதுச்சேரியை வந்து புதுவை அப்படின்னு சொல்லுவோம். கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா குடமுக்கு அப்படின்னு சொல்கிறோம். குடமூக்கு. அடுத்து மன்னார்குடி அப்படிங்கிறத மண்ணை. புதுச்சேரியை புதுவை, நாகப்பட்டினத்தில் நாகை, மன்னார்குடியை மண்ணை
திருநெல்வேலியை நெல்லை, திருநெல்வேலியை நெல்லை. இன்னொரு பேர் இருக்குது வேணுவனம், இன்னொரு பேர் வேணுவனம். அடுத்து மயிலாப்பூரை மயிலைன்னு சொல்லுவோம், இல்லைனா மயிலாப்பூருக்கே வந்து மை போட்டு சில பேர் வாசிப்பாங்க, இல்லைனா மயிலாப்பூர்னு சொல்லுவாங்க, சில பேர் மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு மயிலாப்பில் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்து சைதாப்பேட்டையை வந்து சைதை அப்படின்னு சொல்கிறோம். ஆற்காடு ஆறுங்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறு காடு எல்லாம் பக்கத்தில் இருக்கலாம் ஒரு வேளை. நாமக்கல் அப்படிங்கிறத ஆரைக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஈரோடு அப்படிங்கிறது ஈரோடை, அதான் ஈரோடு. 2 ஓடை போயிருக்கு, தண்ணீர் ஓடைகள், அந்த 2 ஓடைகளையும் சேர்த்து ஈரோடை அப்படின்னு சொல்கிறோம், அதான் ஈரோடு அப்படின்னு மாறிடுச்சு. ஏற்காடு அப்படிங்கிறது ஏரி பக்கத்தில் காடு இருந்திருக்கு, அப்போ ஏரி காடு, அதான் ஏற்காடு. மைசூர் அப்படிங்கிறது மஹிசூர்னு இருந்திருக்கு, மஹினா என்ன எருமை, அப்போ எருமையூர்னு இருந்திருக்கு, அதுதான் மஹிசூர், அதுதான் மைசூராக மாறிடுச்சு. எருமை அப்படின்னா மஹின்னு அர்த்தம். கரூர் அப்படிங்கிறத கரவூர், கரூர், வஞ்சி, இந்த மாதிரி பல பேரில் இருந்திருக்கு. குன்னூர் அப்படிங்கிறது குன்றூராக இருந்திருக்கு, குன்று இருக்கின்ற ஊர் குன்னூராக மாறிடுச்சு. குளித்தலை அப்படிங்கிறது குளிர் தண்டலைன்னு அர்த்தம். குளிர் தண்டலைனா, தண்டலைனா சோலைன்னு அர்த்தம். குளிர் தண்டலைனா நல்ல குளுமையான சோலைகள் இருந்த இடமா இருந்திருக்கு, அதான் குளித்தலை அப்படின்னு அர்த்தம். கோடம்பாக்கம் அப்படிங்கிறது கோடலம்பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாதிரிப்பேட்டை அப்படிங்கிறது சின்னத்தரிப்பேட்டை. இப்போ தான் என்னமோ மாதிரி பேரை மாற்றிட்டோம். அடுத்து செங்கல்பட்டு அப்படிங்கிறது செங்கை இல்லைன்னா செங்கழிநீர் பட்டு, இல்லைன்னா செங்கழிநீர் பற்றுன்னு சொல்கிறாங்க, பற்று இல்லைன்னா பட்டு. பழனி அப்படிங்கிறது திரு ஆவினன்குடி, இதுவும் வந்து திருமுருகாற்றுப்படையில் உள்ள பழைய பேர். அடுத்து தருமபுரி வந்து தகடூர் இல்லைன்னா தருமபுரின்னு சொல்கிறாங்க, சில பேர் போட்டு தருமபுரின்னு சொல்கிறாங்க, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து அதியமானோட ஊர், சொந்தமான ஊர் அப்படின்னு பார்த்துருப்போம் கடையேழு வள்ளல்களில். அடுத்து சேலம் அப்படிங்கிறது சேரளம்ங்கிறாங்க, சேரர்களுக்கு சொந்தமான நிலம்தான் சேரளம், அதான் இப்போ என்ன அது சேலமாக மாறிடுச்சு. தாம்பரம் அப்படிங்கிறது தர்மபுரம்ங்கிறாங்க, தாம்பரம் இல்லை, அது தர்மபுரம். திண்டுக்கல் அப்படிங்கிறது திண்டீஸ்வரம், திண்டுக்கல் திண்டீஸ்வரம். அப்போ திருச்செந்தூர் திருச்சீர் அலைவாய், சீராக அலைகளை கொண்ட முகத்துவாரம் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா திருச்செந்தில்னு சொல்லலாம். ஸ்ரீரங்கம், ஸ்ரீ வந்து வடமொழி, தமிழில் வந்து திருவரங்கம். வேதாரண்யம், வேதம் அப்படின்னா மறை, ஆரண்யம் அப்படின்னா காடு, அப்போ திருமறை காடு. வேதாரண்யம் திருமறை காடு. பழவேற்காடு, அது புலிக்காடு அப்படின்னு சொல்கிறோம், புலிக்காடு. திண்டிவனம், புளியங்காடு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா திந்திருணி வனம் அப்படிங்கிறாங்க, திருணி வனம் அப்படிங்கிறாங்க. திருநின்ற ஊர் அப்படிங்கிறது வந்து திண்ணனூர்னு மாறிடுச்சு. இது வந்து பூசலார்னு ஒருத்தங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, மனசில் கோயில் கட்டினவர்னு சொல்லுவாங்க. ஒரு மன்னன் வந்து பல லட்சம் கோடி செலவழித்து கட்டினார் கோயில், ஆனால் இவர் கோயிலுக்கு தான் முதல்ல வரேன்னு சொல்லி வந்த கோயில் வந்து இவரோட மனசில் கட்டின கோயில் கட்டினார், அதுதான் பூசலார். அவர் பிறந்த ஊர் தான் திருநின்ற ஊர், அதான் திண்ணனூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வத்தலக்குண்டு, அது வத்தலக்குண்டு இல்லை வெற்றிலை குண்டு. அடுத்து பெங்களூர், பெங்களூர் இல்லை, அது வெண்கல்லூர், வெண்கல்லூர். அடுத்து பொல் ஆட்சி, அந்த பொள்ளாச்சிங்கிறது பொழில் ஆட்சி, பொழில்னாலும் சோலை, சோலைகள் நிறைந்து சோலைகள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி தான் பொழில் ஆட்சி, தான் பொள்ளாச்சியாக மாறிடுச்சு. அருப்புக்கோட்டை அப்படிங்கிறது திருநல்லூர், அருப்புக்கோட்டை திருநல்லூர். அடுத்து திரிசூலம் அப்படிங்கிறது திருச்சூர், திரிசுரம் அப்படின்னு சொல்கிறாங்க, திருச்சூர் இல்லைன்னா திரிச்சுரம் அப்படிங்கிறாங்க. மதுரை அப்படிங்கிறத மதிரை, ஆலவாய், கடம்பவனம் சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க,
கடம்பவனம்னா மதுரை, தில்லைவனம்னா சிதம்பரம், வேணுவனம்னா நெல்லை, திருநெல்வேலி. இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. கடம்பவனம், வேணுவனம், இதெல்லாம் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒகேனக்கல். ஒகேனக்கல் அப்படிங்கிறது உகுநீர்கல். அது என்ன உகுநீர்கல் புரியலையா? அதாவது இந்த சேலம், இந்த இதுக்கடுத்து உள்ள மாவட்டங்கள்லாம் இருக்குல்ல, காவேரி தண்ணி வந்து இந்த தருமபுரி, சேலம் இந்த வழியாக தான் பாயும். அப்படி பாயும்போது இந்த தருமபுரியிலேருந்து இந்த ஒகேனக்கல் இருக்குல்ல, இந்த ஒகேனக்கல் தான் வந்து காவேரி புகக்கூடிய நிலம். அதான் உகு நீர். காவேரி இந்த கல் பெரிய பெரிய பாறையாக இருக்கும், அது பாறை வழியாக தான் வரும். அதான் புகக்கூடிய நீர்க்கல். நீரும் கல்லும் ஒன்றா இருக்கக்கூடியது. அதான் உகு நீர்க்கல்னால் ஒகேனக்கல்னு மாறிடுது. இல்லைன்னா இது புகை நற்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கயத்தாறு. அது கயத்தாறு இல்லையா, கசத்தியாறு இல்லைன்னா கசத்தவாறு அப்படின்றாங்க. அது ஒரு ஆறு ஓடி இருக்குது, அதான் இந்த மாதிரி இந்த கயத்தாறுன்னு மாறிடுச்சு. சோளிங்கர் அப்படிங்கிறது சோளிங்கபுரம் அப்படின்னு இருக்குது. லால்குடி அப்படிங்கிறத தவத்துறைங்கிறாங்க. லால்குடி, தவத்துறை. திருச்செங்கோடு அப்படிங்கிறத திருக்கொடின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா மாடச்செங்குன்றூர் அப்படிங்கிறாங்க. இந்த குன்றை கோடு அப்படின்னா மலைன்னு தான் அர்த்தம், மன்று. அதாவது கோடு அப்படிங்கிறது மலை, குன்று இந்த பொருளை தான் வரும். அதனால் அந்த காலத்தில் குன்றுன்ன பொருள் இருந்தது, இப்போ நம்ம கோடு அப்படிங்கிற பொருளை வச்சுருக்கோம். அடுத்து சிவகங்கை அப்படிங்கிறத 4 கோட்டை அப்படிங்கிறோம். தாங்கல் அப்படிங்கிறது பல்லவன் தாங்கல் அப்படின்னு இருந்திருக்கு. ஒருவேளை பல்லவன் இந்த இடத்துல தங்கிட்டு போன இடமா இருக்கலாம். பழமுதிர் சோலை, பழமுதிரும் சோலை, பழமுதிர் சோலை. விருத்தாச்சலம் அப்படிங்கிறது முதுகுன்றம், இல்லைன்னா திருமுதுகுன்றம், இல்லைன்னா பழமலை. இந்த மாதிரி நிறைய பேரில் அழைக்கப்படுது. அடுத்து தாராசுரம் அப்படிங்கிறத ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் ராஜராஜேஸ்வரம்னா 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டினதான் இந்த தாராசுரம் கோயில். சரிங்களா? அதனால தான் ராஜராஜ சோழன் கட்டினதுனால அது ராஜராஜேஸ்வரம், அதான் தாராசுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து குன்னத்தூர் அப்படிங்கிறது குன்றத்தூர் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து குன்னக்குடி அப்படிங்கிறது குன்றக்குடி அப்படிங்கிற சொல்கிறாங்க. திருவெள்ளரைன்னு இருக்குது, அது வந்து ஸ்வேதகிரி. அடுத்து நாங்குநேரி அப்படிங்கிறத வானமாமலை அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா பூலோக வைகுண்டம்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா தோத்தாத்திரி சேஸ்திரம். நம்ம வந்து தோத்தாத்திரி வந்து என்னென்னு பார்த்துருப்போம், காமெடியில் பார்த்துருப்போம். இந்த தோத்தாத்திரி சேத்திரம்னா என்னது, நாங்குநேரி. அடுத்து நெல்லை, மறுபடியும் நம்ம வேணுவனம் தனியாகவே கொடுத்துருக்குறோம். அடுத்து திருவாரூர், ஆரூர். திருவாரூர் ஷார்ட்டாக ஆரூர். அப்போ அந்த திருவாரூர் உள்ள இறைவன் இருக்காங்கள சிவபெருமான், அவரை வந்து ஆரூரர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பதியை வந்து வேங்கடாச்சலம். சலம்னா மலை, வேங்கடம் அப்படிங்கிறது அங்கே உள்ள பெருமாள். அந்த பெருமாள் இருக்கிற மலைனால் வேங்கடாச்சலம் அப்படின்னு சொல்கிறோம். பத்தமடை, அது பத்தமடை இல்லை, பத்தல் மடை. அடுத்து இந்த பத்தல் மடைக்கு என்ன GI டேக் கொடுத்துருக்காங்க, பத்தமடை பாய் கொடுத்துருக்காங்க, புவிசார் குறியீடு. அடுத்து சீவலப்பேரி அப்படிங்கிறத வந்து முக்கூடல்னு சொல்லலாம். முக்கூடலுக்கு இன்னொரு பேர் சீவலப்பேரி. வேதாச்சலம், திருக்கழுங்குன்றம், பெரம்பலூர், பெரும்புலியூர், பூம்புகார், காவேரி பூம்பட்டினம், கடலூர், அது கடலூர் இல்லை கூடலூர் அப்படிங்கிறாங்க. பல்லாவரம், பல்லவபுரம், திருவிடைமருதூர், இடைமருதில், அப்படியே கொஞ்சம் மாறி இருக்குது, இடைமருதில். அடுத்து திருவள்ளூர், எவ்வளூர் அப்படிங்கிறாங்க, எவ்வளூர். அடுத்து கீவளூர், அவிநாசி, புக்கொழியூர். இந்த அவிநாசியில் தான் முதலை உண்ட பாலனை மீட்ட இடம்னு சொல்லுவாங்க. வைத்தீஸ்வரன் கோவில், புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிறாங்க. இருக்கு வேலூர் அப்படின்னா, வேலூர் அப்படிங்கிறது சேர சோழ பாண்டியர்களுக்கு
துணையாக இருந்த ஒரு வம்சம். அவங்க தான் வந்து ஒரு மன்னர்கள். அவங்களோட ஊர் தான் இருக்குவேளிர் வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு பார்க்குறோம். சீர்காழி சீர்திகழ் காளி. அடுத்து நத்தம் அப்படின்னா வரகுண மங்கை. ராமேஸ்வரம் ராமேச்சுரம். நீலகிரி நீலமலை. கிரி அப்படின்னா வடமொழி, மலைங்கிறது தான் கரெக்டாக இருக்கும், நீலமலை. திருவெரும்பூர் திரு எறும்பியூர். திருப்பூர் விராடபுரம். திருப்பூர் மக்களுக்கே அது தெரியாது, விராடபுரம்ங்கிறது உங்களோட ஊரோட பேர். கோரநாடு கூரை நாடு. வீராணம் ஏரி வீர நாராயணன் ஏரி. அப்படியே மாறிடுச்சு, வீராணம்ங்கிறது வீர நாராயணன் ஏரி. காட்டுமன்னார் கோயில் வீரநாராயணபுரம். அரும்பாக்கம் அனபாயநல்லூர். பசுபதி கோயில் புள்ளமங்கை. கோடை அப்படிங்கிறது கொடைக்கானல். வண்ணை அப்படிங்கிறது வண்ணாரப்பேட்டை, வண்ணத்துக்காரன்பேட்டை. அந்த காலத்தில் இங்கே துணிகளுக்கெல்லாம் வந்து வண்ணம் தீட்டப்பட்டது, அதான் வண்ணத்துக்காரன்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, வண்ணைன்னு மாறிடுச்சு. இது எல்லாமே வந்து மருவு பெயர்கள். இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு எக்ஸாமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே எழுதி வச்சு படிங்க, அதுதான் கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும். அடுத்து கடைசி நம்ம பார்க்க போகிறது ஆகுபெயர். இந்த ஆகுபெயர் அப்படிங்கிறது வந்து புது புத்தகத்தில் இருக்குது, பழைய புத்தகத்தில் இருக்குது. நம்ம ரெண்டையும் வந்து சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ புது புக்கு அப்படின்னு பார்க்கும்போது 9th தமிழில் இருக்குது, 7th தமிழில் 3rd டேர்மில் இருக்குது. பழைய புக் அப்படின்னு பார்க்கும்போது 12th வந்து சிறப்பு தமிழ்லையும் இருக்கும், அடுத்து 8th வந்து 2nd டேர்ம்லையும் இருக்கும். நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, அது ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். எதுக்கும் வேணால் இந்த புத்தகத்தெலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்காக பழைய புக்கெலாம் செக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கேட்டிருந்தாங்க, அதாவது போன குரூப் 4ல் வந்து இருமடி ஆகுபெயர் பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. அதனால் நமக்கு பழசும் பார்த்துக்கிறது நல்லது. போன வருஷம் வந்து எதிர்பார்க்கல, நம்ம வந்து ஆகுபெயரில் வந்து நமக்கு பண்பாகு பெயர் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னது தான் தெரியும். ஆனால் வந்து சினையாகு பெயர், தொழிலாகு பெயர் இந்த மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக கேட்டிருந்தது நமக்கு என்னென்னே தெரியலைல்ல. இதெல்லாம் ஓல்டு புக்கில் தான் இருக்குது, அதையெல்லாம் சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதுவும் டவுட்னா அதிலையும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆகுபெயர்னா என்னென்னு பார்க்கலாம். ஆகுபெயர் அப்படிங்கிறது உன்னோட பேர் வந்து ஒரு இயற்பெயர் இருக்கும், அந்த இயற்பெயர் அந்த இயற்பெயரை குறிக்காமல் அது தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறிச்சிச்சு அப்படின்னா அதுதான் ஆகுபெயர். ஆகுபெயர் அப்படின்னா ஒரு இயற்பெயர் இருக்கும், அது அந்த இயற்பெயரை குறிக்காமல் அதுக்கு சம்மந்தமான வேறு ஒரு பொருளை குறிச்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஆகு பெயர், இன்னொரு பொருளுக்கு ஆகி வந்த பெயர். சரிங்களா? இந்த ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 16 வகைப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 16. இதில் வந்து பெயர் சொல் வகை அப்படின்னு சொல்லிட்டு பொருள், இடம், காலம், சினை, அப்புறம் வந்து பண்பு, தொழில், இந்த மாதிரி 6 வகையாக பொருள் சொல் வகையில் பிரிப்பாங்க. முதல் ஆகுபெயரில் வந்து நம்ம பொருளாகு பெயர் பார்க்கலாம். பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் வந்து முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எடுத்துக்காட்டுக்கு வந்து மல்லிகை சூடினாள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த மல்லிகை சூடினாள் அப்படின்னு பார்க்கும்போது மல்லிகை அப்படிங்கிறது ஒரு செடி, ஆனால் மல்லிகை சூடினாங்கிறது அந்த செடியை மொத்தமாக எடுத்து வேரோடு பிடுங்கி தலையில் வச்சிட்டாளா? இல்லை, மல்லிகை செடியில் உள்ள ஒரே ஒரு பூ, அது எல்லாம் தொடுத்து அந்த பூக்களை எல்லாம் தொடுத்து தலையில் சூடியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த முழு பொருளில் உள்ள ஒரு சின்ன சினையை தான் குறிக்குது. அப்போது முழு பொருளை குறிக்காமல் அதில் உள்ள ஒரு உறுப்பை தானே குறிக்குது. அதனால் இது வந்து பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முல்லையை தொடுத்தாள். முல்லையை தொடுத்தாள்னா முல்லை பூவை தான் தொடுப்பாங்க, முல்லை செடியில் உள்ள ஒரே ஒரு உறுப்பு. ஆனால் முல்லைங்கிறது அதில் உள்ள இலை, அந்த தண்டு, வேர் எல்லாம் இருக்கும். முல்லை அப்படி என்னது, இலை அப்புறம் அந்த தண்டு எல்லாத்தையும் வச்சு தொடுத்தா? இல்லைல்ல, பூவை மட்டும்தானே வச்சு தொடுத்தா. அப்போ வந்து முழு பொருளை குறிக்காமல் ஒரே ஒரு உறுப்பை குறிக்கிறதுனால இது வந்து பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா முதலாகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இடவாகு பெயர். வகுப்பறை சிரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வகுப்பறைங்கிறது வந்து ஒரு உயிரில்லாத பொருள், ஒரு கிளாஸ் ரூமுக்கு உயிர் இல்லை, அது எப்படி சிரிக்கும் அப்படின்னா வகுப்பறை சிரிக்கலை, அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சிரிச்சிருக்காங்க.
ஆசிரியர் ஏதோ ஒரு காமெடியாக சொன்னோடனே அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சிரிச்சிருப்பாங்க. அப்போ வகுப்பறை சிரித்ததுன்னா வகுப்பறையில் உள்ள எல்லா மாணவர்கள் சிரித்தாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்த குறிக்காமல் அங்கே உள்ள மாணவர்கள், அங்கே உள்ள மக்களை குறிக்குது. சரிங்களா? இதுதான் இடவாகு பெயர். இல்லைனா வகுப்பு கலைந்தது. வகுப்பு கலைந்ததுன்னா அந்த வகுப்பு கிளாஸ் எப்படி கலையும்? கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் கலைய முடியும். அதே மாதிரி 3வது எக்ஸாம்பிள், பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற பள்ளி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அது எப்படி? ஸ்கூல் எப்படி ஃபஸ்ட்டு வரும்? ஸ்கூலில் அந்த ஸ்டூடெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்கூலை சொல்லுவாங்க. ஸ்கூல் வின் பண்ணலை, ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே பள்ளிங்கிறதும் இடம் சம்மந்தப்பட்டதான். அடுத்து 4வது எக்ஸாம்பிள், சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றது. தமிழ்நாடுங்கிறது ஒரு ஆள் கிடையாது. தமிழ்நாடுன்னு ஒரு அணி இருக்குது. ஒரு குரூப் டீமில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் போய் விளாண்டுருப்பாங்க, அது அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டீமை தான் குறிக்குது. தமிழ்நாடுங்கிறது அந்த இடத்த குறிக்கல. அதனால் இது எல்லாமே இடவாகு பெயருக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து காலவாகு பெயர். காலம்ங்கிறது ஒரு பொழுது பற்றி இருக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு பொழுது சாய்ந்தது அப்படின்னு இருக்குன்னா, பொழுது சாய்ந்தது அப்படிங்கிறது வந்து அந்த பொழுதுங்கிற வார்த்தையிலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இது வந்து என்னது, எதை குறிக்குது? காலவாகு பெயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கார் அறுத்தான் அப்படி இருக்குது. கார் அறுத்தான்னா காலத்தில் அறுத்தான். காலத்தை குறிக்கல. அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். டிசம்பர் சூடினான்ங்கிறது, டிசம்பர் அப்படிங்கிறது மாதத்தை யாராவது சூட முடியுமா? முடியாது. டிசம்பர் மாதத்தில் பூத்த பூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீல கலர்லலாம் இருக்கும், நிறைய பேர் வச்சுருப்பாங்க அந்த பூ. அப்போ டிசம்பர் சூடினாள் அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் பூத்த பூவை சூடினாள் அப்படின்னு அர்த்தம். அதான் காலவாகு பெயர். அப்போ அந்த காலத்தை குறிக்காமல் அந்த காலத்து சம்மந்தப்பட்ட பொருளையோ ஒரு உயிருள்ள ஒரு உயிரற்ற ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சினையாகு பெயர். சினையாகு பெயரில் வந்து இது வந்து முதலாகு பெயரின் மறுதலைங்கிறாங்க. முதலாவது பெயரில் எப்படி இருக்குன்னா முழு பொருளை குறிக்காமல் ஒரு உறுப்பை குறிக்கும். இங்கே எப்படி இருக்குன்னா ஒரு உறுப்பை குறிக்காமல் முழு பொருளை குறிக்கும். அப்படியே மாற்றி போட்டாப்புல இருக்கும். சரிங்களா? வெற்றிலை நட்டான் இருக்குது. வெற்றிலை நட்டான், மறிக்கொழுந்து நட்டான், கொழுந்து நட்டான், இது 3மே எக்ஸாம்பிள். இதில் எல்லாமே வெற்றிலை நட்டான்ங்கிறது எதை குறிக்குன்னா அந்த வேரை தான் நட முடியும், இலையவோ பூவோ நட முடியாது. சரிங்களா? அப்போ முழு ஒரு பொருளை குறிக்காமல் ஒரு உறுப்புலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு உறுப்புலேருந்து ஒரு முழு பொருளை குறிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனால் இது வந்து சினையாக போய், சினைனா உறுப்புன்னு அர்த்தம். அப்போ வெற்றிலை நட்டானா வெற்றிலையிலே தான் நட்டான், ஒரு வேரை நட்டான். அப்போ அதுலேருந்து தான் நமக்கு ஒரு முழு பொருளே புரியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பண்பாகு பெயர். பண்பாகு பெயர் அப்படின்னா பண்புனா குணம்னு சொல்லுவாங்க. குணவாகு பெயர்னு இன்னொரு பேரும் இதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பண்பாகு பெயரை நம்ம 4 வகையாக பிரிக்கலாம். வண்ணம், வடிவம், அளவு, சுவை, அதுக்கப்புறம் தன்மை, இதுவும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திங்களா? இந்த 5 சேர்த்துக்கலாம். வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை, இந்த 5 சேர்த்துக்கிறோம். இதில் வந்து கார் பெய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் எக்ஸாம்பிள். கார் பெய்ததுன்னா காரணம் என்ன அப்படின்னா கரிய மேகம் பெய்ததுன்னு அர்த்தம். அப்போ இது எது? காருங்கிறது எதை குறிக்குது? காருங்கிறது ஒரு பெயர் சொல்லி நேராக எதை குறிக்குது அப்படின்னா ஒரு வண்ணத்தை குறிக்குது. சரிங்களா? அந்த வண்ணத்தை குறிக்காமல் காருங்கிறது ஸ்ட்ரைட்டாக என்னது, ஒரு வண்ணம். அப்போ அந்த வண்ணத்தை குறிக்காமல் அது நேராக எங்கே போகுது? அந்த கருமையான மேகம் அப்படிங்கிற ஒரு பொருள் ஒரு வண்ணத்துலேருந்து நேராக எங்கே போகுது? ஒரு பெயர் சொல்லுக்கு போகுது, அதோட பொருளுக்கு போகிறதுனால இது வந்து என்னது, பண்பாகு பெயர். ஒரு கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால பண்பாகு பெயர் அப்படிங்கிறோம். மஞ்சள் பூசினால், மஞ்சள்ங்கிறது ஒரு கலர் தானே, அப்போ இதுவும் பண்பாகு பெயரில் வரும். வெள்ளை அடித்தான், இது ஒரு கலர் தானே, அப்போ இதுவும் பண்பாகு பெயர் இல்லைன்னா குணவாகு பெயர். 2மே ஆப்ஷனில் இருந்தாங்கன்னா அப்போ ஏ மற்றும் பி அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து தொழிலாகு பெயர். தொழிலாகு பெயர்னால் உங்களுக்கு தெரியும், அல், தல் இந்த மாதிரி ஏதாவது முடியும். இப்போ வற்றல் தின்றான், அது என்ன வற்றல் அப்படிங்கிறது? வற்றியதால் அது வற்றல். பொங்கல் உண்போம், அது என்ன பொங்கல்? இது பொங்கியதால் அது என்னது, பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆட்டம் முடிந்தது, ஆடுவதால் அது பேர் ஆட்டம்.
தல், அல் இந்த மாதிரி முடிஞ்சாலே இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் தொழில். அதனால் இது தொழிலாகு பெயர், நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து அளவை பெயர்கள்னு சொல்லலாம். அளவை பெயர்லேயே 4 வகை இருக்குது. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். இந்த 4மே ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எண்ணல்ங்கிறது நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். 1 2 3 4 இந்த மாதிரி வந்துச்சுனாலே அது எண்ணல் அளவை ஆகு பெயர். எடுத்துக்காட்டுக்கு 1 பெற்றால் உண்டு வாழ்வு, இல்லைனா 1 பெற்றால் ஒளிமயம். அதில் 1ங்கிறது எதை குறிக்குது? எண்ணல் அளவை ஆகு பெயருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பழம் வாங்கி ஆளுக்கு 2 கொடு. ஆளுக்கு 2ங்கிறது எதை குறிக்குது? எண்ணல், ஒரு நம்பர் தானே, அப்போ எண்ணல் அளவை ஆகு பெயர். அடுத்து எடுத்தல் அளவை ஆகு பெயர். எடுத்தல்ங்கிறது வந்து நம்ம எப்படி எடுப்போம்? கிலோ வைஸ் தான் எடுப்போம், கிலோ. அப்போ 2 கிலோ கொடு அப்படின்னு எக்ஸாம்பிள். இந்த கிலோ, கிராம் இந்த மாதிரி வந்துச்சுனாலே எடுத்தல். நிறுத்தல்னு சொல்லுவோம், நிறுத்தல் தான் எடுத்தல் அப்படிங்கிறோம். அடுத்து கிலோ 15 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த கிலோங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது எடுத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து முகத்தல் அப்படிங்கிறது ஒரு பாத்திரத்தில் ஒரு லிக்யூடை வந்து கோதுறது, சரியா, முகந்து எடுக்கிறது. அப்போ வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர். 1 லிட்டர் ஊற்று, 1/2 லிட்டர் வாங்கு. இந்த மாதிரி லிட்டர் கணக்கில் வந்துச்சுன்னா அது பேர் முகத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்து நீட்டல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது நீட்டலுங்கிறதுக்கு எல்லாமே அதாவது நீளமாக இருக்கிறத எதை வச்சு அளப்போம்? மீட்டரில் தானே. அப்போ வந்து 5 மீட்டர் வெட்டினான், சட்டை 2.25 மீட்டருக்கு எடு. இந்த மாதிரி மீட்டர் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா அது நீட்டல் அளவை ஆகு பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சொல்லாகு பெயர் அப்படிங்கிறது சொல்லு வந்து ஒரு சொல்லை குறிக்காமல் அதோட பொருளை குறிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பேராசிரியரின் உரையை படி அப்படின்னு சொல்கிறது. அடுத்து தானியாகு பெயர். தானினா என்னென்னா பாத்திரம்னு அர்த்தம். தானினா பாத்திரம். அடுப்பிலிருந்து பாலை இறக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுப்பில் இருந்து பாலை இறக்கு. இந்த பாலுங்கிறது எதை குறிக்கும்? அடுப்பிலிருந்து பாலை இறக்குங்கிறது, பாலுங்கிறது அந்த லிக்விடை குறிக்காமல் அந்த பாத்திரத்தை குறிச்சிச்சு. அந்த லிக்விடில் குறிக்காமல் அதில் உள்ள பாத்திரம், அந்த பாத்திரத்தில் தானே அந்த பால் இருக்குது. அதனால் அந்த தானியை குறிக்காமல் அது சுற்றி வளைச்சி என்னது அந்த பாலை குறிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதான் வந்து தானியாகு பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கருவியாகு பெயர். அதில் வந்து குழல் கேட்டு மகிழ்ந்தாள் அப்படின்னு இருக்கும். அடுத்து வானொலி கேட்டு மகிழ்ந்தனர்னு இருக்குது. ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் குழல் கேட்டு மகிழ்ந்தான்ங்கிறது அந்த கருவியை குறிக்காமல் அந்த கருவியிலேருந்து வர இசையை குறிக்குது. ஒரு புல்லாங்குழல்லேருந்து ஒரு இசை வரும்ல, அந்த இதை குறிக்குது. புல்லாங்குழல் அப்படிங்கிற இசைக்கருவியை குறிக்காமல் அதுலேருந்து வர ஓசையை குறிக்குது. அடுத்து வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படிங்கிறதுல வானொலிங்கிறது அந்த கருவியை குறிக்காமல் அதிலேருந்து வர இசையை குறிக்குது. அதான் வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். அடுத்து காரியவாகு பெயர். காரியவாகுங்கிறது அந்த காரியத்துக்கு குறிக்காமல் ஒரு கருவியை குறிக்கிற மாதிரி இருக்கும். பைங்கூழ் வளர்ந்தது, என் பிழைப்பு கெட்டது அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கருத்தாவாகு பெயர். கருத்தான்னா அங்கே ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு நபரை பற்றிய செய்தியாக இருக்கும், அது முக்கியமான நபராக இருப்பார். அப்போ வள்ளுவரை படித்தால் வாழலாம். அப்போ வள்ளுவருங்கிற ஒரு ஆளை குறிக்கல, அதுதான் அங்கே கருத்தாவே அவர் தான். அதனால் அவர் தான் இதுக்கு வந்து கருத்தா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி இதில் உள்ள எக்ஸாம்பிள் வந்து மாற்றாமல் அப்படியே கேட்பாங்க. அதனால் எக்ஸாம்பிள்லாம் அப்படியே கேட்பாங்க. நல்லா மனப்பாடம் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து உவமையாகு பெயர். மலைகள் மோதின. இப்போ வந்து ஒருத்தன் அப்படியே இடிச்சிட்டாங்க, நீங்கள் என்ன சொல்லுவாங்க? மலை மாதிரி வந்து மோதிட்டியே அப்படிங்கிறவங்கள, அதான் இது உவமையாகு பெயர். அடுத்து இருமடியாகு பெயருங்கிறது ஒரே வாக்கியத்துக்கு நம்ம 2 பொருள் சொல்லிக்கலாம். புலிகள் காய்த்ததுன்னு இருக்குது. இங்கே வந்து புளிங்கிறது அந்த புளியம் பழத்தை குறிக்கலாம், இல்லைன்னா புளியோட சுவையை குறிக்கலாம். அந்த புளிங்கிறதுக்கு 2 மீனிங்கை வச்சு கொடுக்குறாங்கங்கிறாங்க, 2 ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. அதான் வந்து இருமடி ஆகு பெயர்க்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அடையெடுத்த கருவியாகு பெயர். அதாவது நீங்கள் நாய் சேகர், அடுத்து வேறு என்ன சொல்லலாம், அந்த மாதிரி அடைமொழி வச்சுருப்பாங்கள்ல, மாட்டு ரவி. அது என்ன, ரவிக்கு முன்னாடி என்னது மாடு, சேகருக்கு முன்னாடி நாய், இதெல்லாம் என்னது அடைமொழிங்கிறோம்ல. அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கும், ஒரு கருவி இருக்கும், கருவிக்கு முன்னாடி என்னது ஒரு அடைமொழி இருக்கும்.
வெற்றிலை நட்டான். அதில் இலைங்கிறது காமன், ஒரு இலைங்கிறது ஒரு கருவி, ஒரு முக்கியமான பொருள்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி எது என்ன, வெறுமையான இலை. சரிங்களா, வெறு இலை அதான் வெற்றிலை, வெறுமையான இலை அதான் வெற்றிலை. அப்போ அந்த இலைக்கு முன்னாடி வெறுமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அடைமொழி. சரிங்களா, அப்போ அடையெடுத்த கருவியாகு பெயர் அப்படிங்கிறத. அப்போ வெற்றிலை நட்டான்கிறது எதிலெல்லாம் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடையெடுத்த கருவியாகு பெயர்லையும் வரும், அதே மாதிரி சினையாகு பெயர்லையும் வரும். அடுத்து இரு பெயரிட்டு ஆகு பெயர். நீங்கள் உங்கள் இரு பெயரிட்டு பண்புத்தொகை தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இரு பெயரிட்டு ஆகு பெயர் உங்களுக்கு ஈஸி ஞாபகம் வந்துடும். வகர கிளவி அப்படின்னு ஃபஸ்ட்டு வாழை மரம் பார்த்துக்கலாம், அப்புறம் வகர கிளவி பார்க்கலாம். மரத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. மரத்தில் வந்து புளிய மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. அப்போது எப்போவுமே வந்து வாழை மரம் இதில் 2 சொல் இருக்குது. அதில் 2வது வர்றது ஜென்ரல் நேம். மரம் வந்து ஜென்ரல் நேம். மரத்தில் என்ன ஸ்பெஷலான மரம், வாழை, தென்னை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அப்போது சிறப்பு பெயர் ஃபஸ்ட்டும் அப்புறம் பொதுப்பெயர் பின்னாடியும் இருந்துச்சுன்னா 2வதும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பேர் தான் இரு பெயர் ஒட்டு ஆகு பெயர். அதுக்கப்புறம் வகர கிளவி. கிளவினா சொல்னு அர்த்தம். வகர கிளவினா வகரம் அப்படிங்கிற சொல்னு அர்த்தம். சொல்லில் நிறைய வெரைட்டி இருக்குது, அது 2வது, அதான் கிளவின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு போகும்போது வே இருக்குது, ந இருக்குது. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான், வகர கிளவி வே அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குதுன்னு கொடுத்துருக்கான். அதனால் 2 பேர் இருக்கும். ஃபஸ்ட்டு சிறப்பு பெயருக்கும் 2வது பொது பெயர் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து விட்டவாகு பெயர் அப்படின்னா அது என்ன, விட்டவாகு பெயர் அப்படின்னா ஒரு பொருள் வந்து நம்ம அதை குறிக்கிறதை விட்டுட்டு அது சம்மந்தமான வேறு ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆகு பேர் தானே இதுவும், அதனால் அப்படி தான் இருக்கும். அது சம்மந்தமான, அது தனக்கு உண்மையான என்ன பொருளோ அதை விட்டுரும். அது இன்றைக்கி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பொருளை குறிக்கும். இப்போது சென்னை வளர்கிறது அப்படின்னு இருக்குது, இதுதான் விட்டவாகு பெயருக்கு எக்ஸாம்பிள். சென்னை வளர்கிறதுனா சென்னை எப்படி வளரும், சென்னையில் உள்ள மக்கள் டெவலப் ஆகிறாங்க. சரிங்களா, அங்கே உள்ள சிட்டி டெவலப் ஆகுது. அப்போது அந்த இடத்த குறிக்காமல் அங்கே உள்ள டெவலப்மெண்ட்டுங்கிறது அங்கே உள்ள நகராட்சி, அந்த உள்ள மக்கள், அதை பற்றி தானே குறிக்குது. அதனால் அதை ஒன்றை விட்டுட்டு இன்னொன்று குறிக்குது. அந்த இடத்த குறிக்காமல் அந்த இடத்துல உள்ள மக்கள் சம்மந்தப்பட்டதை குறிக்கிறதுனால விட்டவாகு பெயர். சரிங்களா, விட்டவாகு பெயர்னால் தன்னை குறிக்கும் உண்மையான பொருளை விட்டுட்டு இன்னொன்று குறிக்குது. விடாத ஆகு பெயர் அப்படிங்கிறது வந்து அதுக்கடுத்து பார்க்கலாம். இனிப்பு தின்றான்னு இருக்குது. இது எப்படி அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். ஒரு பொருள் குறிக்குதுன்னா அதையும் விடாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு பொருள் இருக்கும் தெரியுமா, அதையும் சேர்த்து குறிக்கும். இதையும் விட்டு கொடுக்காது, அதையும் விட்டு கொடுக்காது, 2 மீனிங் வர மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து இனிப்பு தின்றான் அப்படிங்கிறது இருக்குது. இனிப்பு தின்றான்ங்கிறது அந்த ஸ்வீட்டையும் குறிக்கும், ஸ்வீட்டான பொருளை தின்னா அப்படின்னும் குறிக்கும். ஸ்வீட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அதில் வந்து இனிப்பு அந்த சுவையையும் குறிக்குது, ஜிலேபி இருந்துச்சுன்னா அந்த ஜிலேபியையும் குறிக்குது. இந்த மாதிரி 2 பொருளை வர மாதிரி இருக்கும், விட்டு கொடுக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் வந்து விடாத ஆகு பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இனிப்பு தின்றான் அப்படிங்கிறது அந்த ஸ்வீட்டு சாப்பிட்டான் அப்படிங்கிற பொருளும் வருது, இனிப்பு அப்படிங்கிறது அந்த டேஸ்ட்டை குறிக்கிறதும் வருது. அந்த மாதிரி 2 வகையில் வருதுல, ஒன்று விட்டு கொடுக்காம இன்னும் வருது. சரிங்களா, அப்போ இது வந்து விடாத ஆகு பெயர் அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே முக்கியமானது. இதெல்லாம் பழைய புக்கிலையும் இருக்குது, புது புக்கு எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதுனா தான் நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் என்னென்ன மேக் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே நான் தெளிவாக தான் கொடுத்துருக்குறேன். அது எல்லாமே வந்து நோட்டில் தனியாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக எழுதியிருக்கோமா, இது புக்கில் எங்கெங்கே இருக்குது, அது என்னென்ன வகையிலெல்லாம் பிரிச்சுருக்குறோம், அதெல்லாம் அதில் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவும் வந்து எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் அப்படியே கேட்போம். எக்ஸாமில் வந்து எக்ஸாம்பிள் மாற்ற மாட்டாங்க, அப்படியே கேட்பாங்க. அதனால் இந்த எக்ஸாம்பிள்லாம் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.